திமுக இந்த தேர்தலோடு முடிவெடுக்கப்படும். அது மட்டுமல்ல, மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு எதுவுமே கொடுக்கல, எதுவுமே செய்யல. இதைத்தான் கீரல் விழுந்த ரெக்கார்டு மாதிரி திருப்பி திருப்பி பேசிக்கொண்டே இருக்கின்றான். சிந்தித்து பாருங்கள். இதே திராவிட முன்னேற்ற கழகம் 1999 பாரதிய ஜனதா ஆட்சியிலே நீங்கள் அமர்ந்திருந்தீர்கள். அதுக்கு பிறகு காங்கிரஸ் அதிலே அந்த மத்தியிலே ஆட்சியிலையும் அமர்ந்திருந்தீர்கள். அதுக்கு முன்பு விபி சிங், ஐஜே குஜராத், மரியாதைக்கு தேவகடா, இத்தனை முதல் பாரத பிரதமர் அமைச்சரவையிலும் திமுக அங்கு வைத்தது. இனியும் நாட்டு மக்களை ஏமாற்ற முடியாது. சுமார் 16 ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது திராவிட முன்னேற்ற கழகம். 16 ஆண்டு காலத்தில் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இருந்தீங்கள, தமிழகத்திற்கு என்ன செஞ்சீங்க? என்ன ஒரு பெரிய திட்டத்தை கொண்டாந்தீங்க? எந்த நிதியை கொண்டாந்தீங்க? ஒண்ணுமே இல்ல. குடும்பத்தில் இருக்கின்றவர்களுக்கு மத்தியிலே ஆட்சி அதிகாரம் இருக்க வேண்டும். மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தை வைத்து கொள்ளையடிக்க வேண்டும். அதுதான் திமுக குறிக்கோள்.